ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்திற்கான மாநிலங்களவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூலை 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தலானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், எம் சண்முகம், என் சந்திரசேகரன், எம் அப்துல்லா, சி வில்சன், வைகோ ஆகியோரினுடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த நிலையில் இந்த 6 இடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் தேதியானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த 6 இடங்களுக்குமான வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி, வேட்புமனு மீதான பரிசீலனை ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 12ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது வியாழக்கிழமை ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை இந்த வாக்கு செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினமே 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 6 இடங்களுக்கான தேர்தலானது தமிழகத்திலிருந்து காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவைக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது.